இன்னைக்கு நம்ம ஜானி டெப் நடிச்ச த ப்ரொஃபசர் அப்படின்ற படம் தான் பார்க்க போறோம். தலைவன் ஜாக் ஸ்பேரோவை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒன்லைனர் சொல்லி கதையை கெடுக்க விரும்பல. சோ நேரா கதைக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு காலேஜ்ல இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. டாக்டர் ஹீரோவை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேக்குறாரு. ஹீரோவும் இல்லைன்னு சொல்றான். சரி உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் இருக்கு, அதுவும் ஸ்டேஜ் 4. முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா கூட ஏதாவது சரி பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ அந்த நேரத்தை கடந்துட்டோம்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் எனக்கு எவ்வளவு டைம் இருக்கு, எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்க போறேன்னு கேட்கறான். அதுக்கு டாக்டரும் அதிகபட்சம் 6 மாசம் வரை உயிரோடு வரலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தா மேபி இன்னும் சில மாதங்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் 10 அல்லது 13 மாதங்கள் தான் நீங்க உயிரோடு இருக்க முடியும். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ரொம்பவே வலியை கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்றாரு. ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. அங்கிருந்து அமைதியே வெளியில வராரு. மனசுல சொல்ல முடியாத அளவுக்கு சோகம், வலி, கோபம்னு எல்லாமே இருக்கு. அங்க இருந்த ஒரு குட்டையில போய் தண்ணியில உட்கார்ந்து வெறி பிடிச்ச மாதிரி கத்தான். கொஞ்சம் மனசு அமைதியானதும் கிளம்பி வீட்டுக்கு வரான். ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தனக்கு கேன்சர் இருக்க விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி பொண்ணு முந்திக்கிட்டு எனக்கு பசங்க மேல விருப்பமே இல்ல, பொண்ணுங்க மேலதான் என்னோட விருப்பம் இருக்கு, கடந்த சில மாதங்களா ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு தயங்கி அப்பா அம்மா முன்னாடி சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணோட அம்மா ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போய் தூங்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அழுகவே செய்யறா. தன்னோட ஃபீலிங்ஸ அப்பா அம்மா கூட புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு அழுதுட்டே அவளோட ரூமுக்கு போறா. பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹீரோ தன்னோட பிரச்சனையை சொல்லலாம்னு நினைக்கும் போது மனைவி அவரை தடுத்து, இது வரைக்கும் நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்ததே இல்ல, ஏதோ வேண்டா இருப்பாதான் உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால முடியாது, வெளி உலகத்துக்கு வேணும்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ்ந்துக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, ஒருத்தர் மேல ஒருத்தர் உரிமை எடுத்துக்கிட்டு தேவையில்லாம சண்டை போட வேணாம்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஹீரோ வேலை பார்க்கிற காலேஜோட டீன் கூடயே ஒய்ஃப் இவ்வளவு நாள் அஃபேர்ல இருந்ததா வேற சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒரே நாள்ல ஏகப்பட்ட அதிர்ச்சி. இதுக்கு நடுவுல எங்கிறது தன்னோட கேன்சர் பிரச்சனையை பத்தி சொல்றதுன்னு நினைச்சு சொல்லாம மறைக்கிறாரு. அடுத்த நாள் கிளம்பி காலேஜுக்கு போறாரு. எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா தான் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஹீரோ கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. கொஞ்சம் ரூடா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. புக் எல்லாம் மூடி வச்சுட்டு டேபிள் மேல உட்காந்து நம்ம தினம் தானும் செத்து தான் பிழைக்கிறோம். ஒவ்வொரு நாள் இரவு நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்ததான் நமக்கு வாழ்க்கை. சாவுக்கான ஒரு ஒத்திகை பாக்குற மாதிரி தான் நம்ம தூங்குறதுன்னு பிலாசபி பேசுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லெசன் எடுங்க, செமஸ்டர் வர போகுதுன்னு சொன்னா அவங்க மேல எரிஞ்சு விழுகிறாரு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்னால இவரை எதிர்த்து பேச முடியாது, எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிடுவாருன்னு பயப்படுறாங்க. அப்போ ஹீரோவும் நான் இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் தாராளமா அந்த கிளாஸ் விட்டு வெளியில போலான்னு சொன்னதும் சில பேர் எழுந்து வெளியில போறாங்க. திரும்ப அங்க இருக்கவங்கள பார்த்து ஒருவேளை வெளியில போனா நம்ம மார்க்ல கை வச்சிட்டு வரணும் பயந்து யாராவது இங்க உட்கார்ந்து இருந்தா நீங்களும் எழுந்து வெளியில போங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் நான் தரேன்னு சொன்னதும் கிட்டத்தட்ட 3/4 பேர் வெளியில போயிடுறாங்க. ரொம்ப சில பேர் தான் ஹீரோவோட பிஹேவியர் பிடிச்சு இங்க கிளாஸ்ல இருக்காங்க. அப்படியே அன்னைக்கான கிளாஸும் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பார்ல குடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்டு தான் ஹீரோவோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஆனா ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து நான் ரொம்ப நாளா வேலைன்னு இருந்துட்டேன், இப்ப எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் ட்ரிப் போயிட்டு வரலான்னு இருக்கேன்னு சொல்றான். ஆனா ஃப்ரெண்டு அதுக்கு ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச நாள் செமஸ்டர் வரப்போகுது, இந்த நேரத்துல லீவ் கேட்டா எப்படி, செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா ஒரு வாரமோ இல்ல 10 நாளோ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்ல, இப்பவே லீவ் வேணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றான். ஆனா எவ்வளவு சொன்னாலும் ஃப்ரெண்ட் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. கடைசியா வேற வழியே இல்லாம தான் தனக்கு கேன்சர் இருக்குன்றதையும் இன்னும் 6 மாசத்துல சாக போறன்ற உண்மையை சொல்றாரு. அதை கேட்டதுமே ஃப்ரெண்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உனக்கு நான் லீவ் வாங்கி தரேன், உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் கிளாஸ்ல மொத்தம் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்கள பார்த்து எனக்கு இந்த ப்ரொஃபசர் வேலை சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் என்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு டீச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை, அவங்க ஆசைக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன், வாழ்க்கை முழுக்க நம்ம அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு முடிவை எடுக்கும் போது கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நம்ம ஆசைப்பட்டதை கடைசி வரைக்கும் செய்யாமலேயே விட்டுறோம். ஆனா இதுக்கப்புறம் அப்படி வாழாதீங்க, நாளை என்று ஒரு நாளே இல்லைன்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது யாராவது கஞ்சா வச்சிருந்தா கொண்டு வந்து என்னோட ரூம்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கிளாஸ்லயே ஒரு பையன் அதை யூஸ் பண்ணுவான் போல, மொத்தமா ஒரு பாக்கெட்ல கொண்டு வந்து கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு திரும்ப ஃப்ரெண்டு கூட உட்காந்து பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு அங்க வராங்க. ஃப்ரெண்டும் லேட் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவை டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிடுறா. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோ பொத்துன்னு மயங்கி விழுறான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. ஹீரோ காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவி டீன் கூட அஃபேர்ல இருக்காங்க.
இருக்காங்க. ஹீரோவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெருசா கண்டுக்காம இருக்கான். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். அப்ப ஹீரோவோட பொண்ணு வந்து நான் லவ் பண்ண பொண்ணு என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டதா சொல்லி வருத்தப்படுறான். அதுக்கு ஹீரோவும் ஆறுதலா சில வார்த்தைகள் சொல்லி இயற்கைக்கு மாறா நம்ம இருக்கோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத, மத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்றதை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாழுன்னு சொல்றாரு. இதை கேட்ட பொண்ணுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகுது. அன்னைக்கு நைட்டு முழுக்க கஞ்சா அடிச்சுட்டு பெட்ரூம்ல விழுந்து கிடக்குறான். அடுத்த நாள் டீனோவோட ஒய்ஃபும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. சோ அங்க கிளம்பி போறாங்க. எல்லாரும் டேபிள்ல போய் உட்காரும் போது ஒரு பக்கம் டீனோட மனைவி, இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவி. நடுவுல டீன் உட்கார்றான். ஹீரோவை மூலையில ஒரு டேபிள்ல இடம் கொடுத்து அங்க போய் உட்கார சொல்றான். டீன் வேணும்னே தான் அதை பண்றான்னு ஹீரோவுக்கு தெரியுது. ஆனா வெளியில காட்டிக்காம போய் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல கையில ஒரு பட்டர் நைஃப் எடுத்து கிளாஸ்ல டக்கு டக்குன்னு தட்டுறாரு. எல்லாருமே அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் குடும்பத்துக்காகன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தை செலவிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பப்போ உட்கார்ந்து சரி பண்ணிடுங்க. அப்படி இல்லாம எவ்வளவு நாள் கோபமா இருக்க முடியும் பார்க்கலாம்னு சொல்லி நாட்களை இழக்காதீங்க. அப்படி ஒவ்வொரு நாளையும் செலவு பண்ணிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டாக்டர் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பயனும் இல்ல. அதனால முடிஞ்ச வரை உங்க கூட இருக்கவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இன்னும் சில காலம் தான் உயிரோடு இருப்பன்ற விஷயம் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுது. ஹீரோவோட மனைவி கதறி கதறி அழுகிறாங்க. சாக போறேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் ஹீரோ மேல மனைவிக்கு பாசம் வருது. ஆனா இட்ஸ் டூ லேட். மனைவி அழுகிறத பார்த்த ஹீரோ, நான் எப்பவும் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கணும், உனக்கு என்ன பிடிக்கலன்றத நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல நானாவது அதை புரிஞ்சு விலகி போயிருக்கணும், இதுல என்னோட தப்பு இருக்கு, சோ அழுக வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாருமே ஒரு நாள் சாக தானே போறோம், அதுக்காக எல்லாம் வருத்தப்படக்கூடாது, வாழ போறனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ அப்ளை பண்ண லீவும் கிடைக்குது. இனி வாழ போற சில நாட்களை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அங்க இருந்த அவரோட திங்ஸ் அது கூடவே அவர் வளர்க்குற நாயை கூட்டிட்டு பொண்ணுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டே கிளம்புறாரு. எங்க போறதுன்னு தெரியல, அதனால கால் பண்ண போக்குல போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுக்கு முன்னாடி 2 ரோடு போகும். லெஃப்ட்ல போலாமா இல்ல ரைட்ல போலாமான்னு யோசிச்சுட்டு ரெண்டுமே வேணாம்னு சொல்லி பாதையே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போறாரு. இதோட இந்த படமும் முடியுது. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்ந்து ஒரு நாள் இறந்து போயிருப்பாருன்னு நம்மளே யூகிச்சுக்கலாம். இதோட இந்த படமும் முடியுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.